ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 5 லவங்கம் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 கட் பண்ணி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, நல்லா வணங்கட்டும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 4 எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது மாதிரி தக்காளி வெங்காயமும் நல்லா கிரேவி பதத்துக்கு வணங்கின வாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பீட்ரூட் சேர்க்குறதுனாலே நல்ல ஒரு கலர் வரும். எண்ணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமலே பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டாணி, பச்சை பட்டாணி, சுண்டல் இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் புதினா சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசால் சேர்த்துக்கலாம். மசால் நல்லா காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. காய் நல்லா வணங்கினதும் இதோட நம்ம வேக வச்சுருக்க 1 கப் சுண்டல் சேர்த்துக்கிறோம். பச்சை பட்டாணி, சுண்டல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட மசால் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக 1.5 கப் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் 1 மணி நேரம். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக புதினா தூவி கிளறி விடுங்க. இது மாதிரி நெய் சேர்க்குறதுனால அரிசி உதிரி உதிரியாக வரும், குழையாது சாதம், ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாதம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக நம்ம தாளித்து வச்சுருந்த மசாலா இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு, காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுறேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விடுறேன். விரையெல்லாம் நீக்கிட்டு வெறும் ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் சூப்பராக கலர் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பீட்ரூட் தான். பீட்ரூட் சேர்க்குறதுனால நேச்சுரலாகவே கலர் வந்துடும். மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.